ஹே காய்ஸ், தமிழ் ஸ்டேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் மிலானி. இந்த தக் லைஃப் படம் அதுவும் மிகப்பெரிய மொக்க படம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த தக் லைஃப் ட்ரெண்டிங்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா, அதை சுத்தி பின்னப்பட்டிருக்கிற கான்ட்ரவர்சி தான். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கமல் இந்த தமிழ் மொழியில இருந்தா கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னதுக்காக இதுக்கு கன்னட மக்கள் கிட்ட வந்து பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு பெரிய போராட்டங்கள் எல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த போராட்டங்கள்ல கமலுடைய புகைப்படங்களை வந்து காட்டிக்கிட்டு இந்த மாதிரி தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகவே ஆகாது, தமிழ் எப்படி அப்படி சொல்லலாம், தமிழ் மொழியை விட கன்னடம் வந்து கீழான மொழி அப்படின்னு சொன்ன மாதிரி அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி சொன்னார்னா, தமிழ் மொழியில இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது, சொல்ல போனா நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா இந்த விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி அதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் தேடின மாதிரி இருந்துச்சு கன்னட மக்கள் செய்தது. இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்க தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற சிக்கல் பயங்கரமா நீடித்து கொண்டே இருந்தது. அந்த படத்துல தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஹைகோர்ட்டை நாடுறாரு கமலஹாசன். ஆனா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம பேசியிருக்கீங்க, ஏன் ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் காட்டமாக கமலை பார்த்து கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கமலும் தன்னுடைய தரப்புவாதத்தை வந்து சொல்லிட்டாரு. இது பாருங்க, நான் தப்பா தான் சொல்லல, அவுட் ஆஃப் லவ்னு சொன்ன விஷயத்த தப்பாக புரிந்து கொண்டதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கடைசி வரைக்கும் மன்னிப்பை கேட்கலை. மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த படம் ஓடாது அப்படின்றது வேற விஷயம். அந்த படம் எவ்வளவு மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பல பேர் வந்து அதை கால் பண்ணாங்க. பட் இப்படி பல வாரங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது. சுப்ரீம் கோர்ட்டு வந்து கமலஹாசன் சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்நாடகா எப்படி இந்த படத்தை வந்து தடை செய்யறத பத்தியும் கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவரை வற்புறுத்துறதையும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் ஆகாததுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு CBSCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையும் பார்த்துட்டு அதுக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கணும், அதை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான சர்டிஃபிகேஷனோட தான் அந்த படமே ரிலீஸ் ஆகுது. இப்படிப்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கும்போது தானாக சில அமைப்புகள் முன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக இதை விமர்சிச்சிருக்காங்க. கர்நாடகா ஹைகோர்ட் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதை சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டிச்சிருக்கு. யோசிச்சு பார்த்தா கமலஹாசனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே விஸ்வரூபம் படம் வந்தப்பையும் அவருடைய படத்தை வெளிவிடாம சில முயற்சிகள் நடந்துச்சு. அந்த முயற்சியிலையும் வந்து கமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காகவே நின்றுருக்காரு. ஆண்டவனுடைய ரொம்ப வீக்கஸ்டான மூவியான இந்த தக் லைஃப் படத்தை வந்து ட்ரோல் பண்றது சரிதான். ஆனா வந்து அந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாம இருந்ததை எப்படி நாம கொண்டாட முடியும்? யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டு ஒருத்தர் பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கிறதே வந்து ஒரு இடத்துல விநியோகம் பண்றதுல. இப்ப நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க, ஒரு மொபைல் போனோ இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தயாரிக்கிறீங்க, அந்த டிவைஸை இந்த ஸ்டேட்ல நாங்க விற்பனை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு குரூப் பூந்துகிட்டு பிரச்சனை பண்ணா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த கருத்துக்கு எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ எல்லாத்துக்கும் இருக்கும் தான். அப்ப கமல் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தை சொல்லிட்டு போறதுதான் சரியான விஷயமா இருக்கும். அப்ப கமல் சொன்ன விஷயத்துக்கு மாற்று கருத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு தரவுகளுமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்கணும் அவங்க. கமல் எப்படி சொல்லிட்டாரு, அதனால அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டை இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறப்போ நமக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இது தமிழ்நாடு கர்நாடகா மேட்டர் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அன்பும் அமைதியும். எனவே அன்பு பாராட்டுவோம், அமைதி பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.